அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நிறைய பேர் ஆயுஷ் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருப்பீங்க. இன்றைக்கு லாஸ்ட் டேட் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ப்ராப்பராக பண்ணியிருப்பீங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சரி, இன்னைக்கு என்ன சார் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் அப்ளிகேஷன்ஸில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறீங்கன்றதாகவும், அதுக்கான ஒரு சின்ன அப்டேட் சென்னையிலேருந்து வந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, இப்போ இந்த அப்ளிகேஷன் போட்டுட்டு நிறைய பேர் சார் எனக்கு இது வரல, நான் அதை தப்பாக போட்டேன், இந்த விஷயத்தை தப்பாக பண்ணிட்டேன், இது எனக்கு ரொம்ப மிஸ்டேக்காக இருக்குது அப்படி காரணமே ஏகப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் பதட்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த சமயத்தில் உங்களுக்கு சித்தா ஸ்காலர் சேனல் எப்போவுமே சரியான நேரத்தில் ஒரு சரியான தகவலை தரும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி அதை கண்டிப்பாக பேக் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறத எங்களோட கடமையாக நாங்கள் வச்சுருக்கோம். சரியா? ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் நீங்கள் ஜாயின் பண்ணின பிறகும் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுங்க, எந்தெந்த இடத்துல இன்ஸ்டியூட் ஆகிருக்கீங்க அப்படின்றதையும் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனலில் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணிங்க. சரி, இப்போது நம்ம பண்ணின விஷயத்தோட அவுட்கம் என்ன அப்படின்றத பார்ப்போம். சரியா? ஸோ முதல்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, வெயிட் மினிட், முதல்ல நம்ம அப்ளிகேஷனை போட்டோம். சரியா? அப்ளிகேஷன் போட்ட பிறகு நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றப்போ, முதல்ல நமக்கு எல்லாருமே சார் எனக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டு வரல அப்படின்றது நிறைய பேர் விஷயமா சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு மினிட். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இடத்துக்கு மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ காமனாக நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் முதல் பார்த்தீங்கன்னா டியூப்ளிகேட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயங்க. இந்த டியூப்ளிகேட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய சமயத்தில் அறவே தவிர்க்கப்பட வேண்டியது. பட் இந்த டியூப்ளிகேட் விஷயன்றது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பர்சன் போட்டிருப்பாங்க. அந்த ஒரு பர்சன் போட்ட விஷயத்தில் 2 அப்ளிகேஷன் இருந்திருக்கும். அந்த 2 அப்ளிகேஷனில் ஒரு அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன், சார் நான் இதை மிஸ் பண்ணிட்டேன், அதனால் திரும்பவும் அதை ஃபில் பண்ணி இன்னொரு விஷயத்தை நான் அனுப்பினேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அப்போது எதை ஃபைனலைஸ்டாக எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்கோ அதை மேக்ஸிமம் 2யும் உள்ளே கொண்டு வந்துட்டு ஃபைனலாக ஏதோ ஒன்று ரிலீவ் பண்ணிடுவாங்க. மெட்டீரியல் சரியாக இல்லை அப்படின்றதுனால அதை லீவ் அவுட் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. அதன் பிறகு இதில் இன்னொரு விஷயமும், ஸோ இந்த மாதிரி டியூப்ளிகேட்டில் இருக்கிறப்போ ஒரு சிலவங்க சார் எஸ்பி கலர் வைக்கல, ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதற்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்த சமயம் இந்த ஒரு 10 வீக் பீரியட், ஒரு 15 டேஸ் பீரியடில் உங்களுக்கு ஏதாவது கால் சென்னை பேஸ்டில் இருந்து வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் எடுங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை கேட்குறதாக அவங்க கூறியிருக்கிறாங்க. ஸோ அதாவது என்ன, அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட் அப்படின்னு இருந்தால் அதற்கு திரும்ப கால் செய்யப்பட மாட்டாது. இன்கேஸ் ஆஃப் நீங்கள் ஏன்னா நீங்கள்லாம் இப்போ தான் 12th முடிச்சு வந்திருக்கீங்க. ஸோ எல்லாமே நம்மளால் சரியாக பண்ணிட முடியாது. உங்களுக்கு இத்தனை கைடன்ஸ் கொடுத்து நீங்கள் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் எஜுகேட் பண்ண வேண்டிய கட்டாய அவசிய சூழ்நிலை அப்படின்றது இருக்குது அப்படின்றது எனக்கும் புரியுது. ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் டியூப்ளிகேட்டில் இந்த மாதிரி தான் நடக்கும். அண்ட் நிறைய சமயத்தில் சார் நான் எஸ்பி கலெக்ட் வைக்காம விட்டுட்டேன், என்ன சார் ஆகும்? பட் ஆனால் எஸ்பி கலெக்டரோட நம்பரை மேலே எழுதியிருக்கேன், எந்த டேட்டில் பே பண்ணேன்னு எழுதியிருக்கேன் அப்படின்றப்போ, ஏன்னா டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் எழுதியிருப்பீங்கல்ல. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்போ கண்டிப்பாக அந்த பேஜ், பிரிண்ட் அவுட் பேஜ் அப்படின்றது வெரி வெரி எசென்சியல். எதுக்கு சார் அது எசென்சியல் அப்படின்னா, இந்த ஸ்லிப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேங்க்கில் கொடுத்து ஒரு வெரிஃபிகேஷன் வாங்குவாங்க. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக இந்த ஜெராக்ஸ் ஷீட்ஸ் எல்லாம் வெரி வெரி எசென்சியல். ஸோ அதனால் ஜெராக்ஸ் ஷீட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எசென்சியல். இது யாருக்கு மிஸ் ஆச்சு, அவங்க அங்கே நம்பர் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, இல்லை அந்த நம்பர் ஏதாவது சின்னதாக ஏதாவது மாறுதல் எதுவும் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக கால் பண்ணி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் பிறகு ஒரு சிலவங்க எஸ்பி கலெக்ட் மிஸ் பண்ணிட்டேன் சார், அதனால் 2வது அப்ளிகேஷன் எஸ்பி கலெக்ட் வச்சு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் அப்படின்னா எஸ்பி கலெக்ட் வச்சிருக்கிற அப்ளிகேஷன்ஸை எடுத்துப்பாங்க. அதன் பிறகு சார் ஜெராக்ஸ்லாம் அட்டஸ்ட் பண்ணவே இல்லை சார், நான் அட்டஸ்ட் பண்ணாமே அனுப்பிட்டேன், என்ன சார் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் பயப்பட்டுட்டு இருந்தீங்க. ஸோ பயப்படாதீங்க, அட்டஸ்டேஷன் பெரிய இஷ்யூஸ் கிடையாது. அதாவது இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு வேர்டு தான் உங்களுக்கு ப்ரௌச்சரில் இருக்கும். இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் தே கேன் ரிஜெக்ட் இட். பட் இங்கே அட்டஸ்டேஷன் அப்படின்றது இட் இஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம் என்பது அவர்களுடைய மருத்துவர்களுடைய கருத்து. ஸோ அதன் பிறகு இன்கரெக்ட் டாக்குமெண்ட் ஆர்டரிங், சார் நான் இந்த ஆர்டரை மாற்றி அனுப்பிச்சிட்டேன், என் ஃப்ரெண்டு சொன்னால் இதை மேலே வச்சாலாம், என்னோட நண்பர் சொன்னார் இதை கீழே வச்சுருக்காரு அப்படின்றப்போ, ஸோ நீங்கள் என்ன தான் அனுப்புகிறீங்களோ அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை அப்படியே எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை
ரீஆர்டர் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்கும். அந்த ஆர்டர் படி ரீஆர்டர் பண்ணிவிட்டு ஸ்பைன் வச்சு தைச்சிருவாங்க. ஏன்னா சின்னதாக நீ ஸ்டாபிள் பண்ணுறது மிஸ்ஸும் ஆகலாம், மிஸ் ஆகாமையும் இருக்கலாம், என்ன வேணாலும் ஆகலாம். ஸோ தே யூஸ் டு ரிமூவ் த ஸ்டாப்லர் பின் அண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு இது பண்ணிடுவாங்க. இன்னொரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் லாஸ்ட்டில் கொடுக்குறேன். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். சரியா? அதன் பிறகு சார் மல்டிபிள் அப்ளிகேஷன் சார் ஜி, எம், ஏ 3யும் சேர்த்து தெரியாமல் ஒரே இதுலேயே போட்டேன் சார். இப்போ என்ன எந்த இதில் தான் சார் எடுத்துப்பாங்க அப்படின்னு ஒரு சிலவங்களோட ஃபீலிங் இருக்குது. ஸோ பயப்படாதீங்க. இந்த செக்ஷனில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, டாக்டர்ஸ்ட்ட பேசினப்போ சீனியர்ஸ் ஷேர் பண்ணது என்னென்னா, ஸோ இந்த இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து உள்ளே வந்து உங்களோட இது ஏன்னா உள்ளே செப்பரேட்டாக தான் பின் பண்ணி வச்சுருப்பீங்க. ஜீன்றது தனியாகவும், ஒரு கவருக்குள்ளே ஜீன்றது தனியாகவும், ஏன்றது தனியாகவும், எம்ன்றது தனியாகவும். ஸோ அதை செக்ரிகேட் பண்ணி அந்தந்த இடத்துல கொடுத்து அதை வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டு ஸோ அதற்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நடக்கும் என்பதையும் அவங்க வந்து உறுதியளிச்சிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோட்டோஸ் அண்ட் சார் ஃபோட்டோஸ்லலாம் ப்ராப்பராக வந்து சிக்னேச்சர் நான் போடலை சார். இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, இந்த ஃபோட்டோஸ் அட்டஸ்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் இந்த ஸ்டேஜில் அவங்க விதிவிலக்கு அளிக்கிறாங்களா இல்லையான்றது அந்த சீஃப் ஆஃப் த கவுன்சிலிங் அவங்க தான் முடிவு பண்ணணும். பட் ஃபோட்டோ இஸ் தேர் அப்படின்றப்போ இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் அப்படின்றதெல்லாம் வராது. ஸோ ஃபைனல் டெசிஷன் அவங்க தான் எடுக்கணும். பட் பயப்படாதீங்க, 90% அக்செப்ட் ஆகிடும். சரியா? அதன் பிறகு ஃபோட்டோ நாட் அட்டஸ்டட் அதுதான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் சார் எனக்கு இன்னும் வீட்டுக்கு அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்டே வரல சார், நான் என்ன சார் பண்ணுறது, நான் போட்டு 10 நாள் ஆச்சு. இன்றைக்கி காலையில் கூட ஒரு நண்பர் சொன்னார், சார் நான் வந்து எனக்கு போட்டு 15 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, நான் வந்து வரல, எனக்கு ஆன்லைனில் பார்க்கப்போ நாட் டெலிவர்னு இருக்குது, நான் டேரெக்டாகவே இன்றைக்கி சென்னை வந்துட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அவர்கிட்ட வந்து சென்னை போய் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டால் இட் வாஸ் டெலிவர்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ரீசெக்கும் பண்ணியிருக்காரு, நோட்டில் லெஜர் எல்லாமே பார்த்துருக்காரு, போஸ்ட் சென்ட் டேரெக்டாக சென்ட் ஆகிடுச்சு அப்படின்றது சொல்லிட்டாங்க. பட் ஆன்லைனில் அப்டேட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவுட் ஃபார் டெலிவரின்னு வந்துச்சுனாலே டெஃபினட்டாக சென்ட் ஆகிடும், இது ஆகிடும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, பயமே வேண்டாம். ஸோ அதனால் அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் வரல அப்படின்றது நிறைய சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு போஸ்ட்டை வந்து கொடுக்குறோம். இப்போ நீங்கள் இப்போ நான் வந்து கன்னியாகுமரியிலேருந்து போடுறேன், நீங்கள் மதுரையிலேருந்து போடுறீங்க, ஒரு குரூப் திருநெல்வேலியிலேருந்து போடுறாங்க, எல்லாமே சேர்த்து நீங்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆள் போடும்போது சேர்த்து போகும்போது அங்கே வந்து ஒரு 100 கொரியராக போய் சேரும், 100 போஸ்டலாக போய் சேரும். இந்த 100 போஸ்ட்லேயும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேக்கில் கட்டி அதை கொண்டு கவுன்சிலிங் வென்யூவில் கரெக்டாக கொடுத்துருவாங்க. சரியா? அந்த கவுன்சிலிங் வென்யூவில் அந்த பாக்ஸுக்குள்ளே அதையே அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அப்படின்றப்போ தெர் இஸ் நோ சான்ஸ் டு ரிமூவ் அக்னாலஜ்மெண்ட் கார்டு தட் யூ ஹேவ் பேஸ்டட் அவுட் சைட். ஸோ வெளியே பேஸ்ட் பண்ணியிருக்கிற அக்னாலஜ்மெண்ட் கார்டை ஒரு 100 கவர்லேருந்து போஸ்ட்மேன் டெஃபினட்டாக பிரிக்கிறது இல்லை. ஸோ இது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிஃபிகல்ட்டி. ஸோ இது வந்து அவங்களோட சுச்சுவேஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் இங்கே நடந்திருக்கு, அதனால தான் உங்களுக்கு வரல. ஏன்னா நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவாக எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட பகிர்ந்தளிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து தேவையில்லாத ஒரு பதட்டம், தேவையில்லாத ஒரு பயத்தில் இருக்கீங்க. ஸோ அதை போக்க வேண்டியது எங்களோட கடமை அப்படின்றதுனால இந்த மாதிரி விஷயத்தை கேதர் பண்ணி உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இதை பயப்பட்டு என்ன நடக்குமோன்னு தெரியாமல் பதறிட்டு இருக்காங்க. ஏன்னா இதனோட அவுட்கம் உங்களுக்கு ரிசல்ட் ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் தெரியும், அதனால் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இதுதான் இப்போ உள்ள விஷயம். அதனால் இது ஒன்று. இன்னொரு கேட்டகரி அப்ளிகேஷன்ஸ் ஒரு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் தான் லாஸ்ட்டுன்ட்டு, பட் தெர் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஏஆர் நம்பர் என்ட்ரி கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து தொடங்கிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. ஸோ இந்த ப்ராசஸில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதில் உள்ள ஒரு சிலவங்க அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சுருக்கீங்கல்ல. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, டபுள் சேஃப்டிக்கு அக்னாலஜ்மெண்ட் உள்ளேயும் வைங்கன்ட்டு. ஸோ டெஃபினட்டாக அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டும் நமக்கு வரப்போகிறது இல்லை அப்படின்றது ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட். ஸோ கன்ஃபார்ம் சொல்கிறேன், அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டும் நம்மகிட்ட வராது. ஸோ அதனால் பயப்படாதீங்க, உங்களோட ஆல் அப்ளிகேஷன்ஸ் அங்கே ரிசீவ் ஆகிருக்கும். போஸ்டல் அப்படின்றதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், நான் ஒரு லெட்டர் வந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னா நான் போஸ்டல் மூலியமாக தான் போகிறேன். ஸோ அப்போ என் ஆஃபீஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸுன்றது அந்த போஸ்டல் ஆஃபீஸ்க்கு நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் எந்த உலகத்தில் எந்த இடத்துலேருந்து போட்டாலும் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பக்கத்தில் உள்ள ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸை தெரியாமல் இருக்காது. கண்டிப்பாக அது அப்ளிகேஷன் நீங்கள் எழுதியிருக்கிறதுனால அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுத்து கண்டிப்பாக முதல்ல போய் சப்மிட் பண்ணிவிடுவாங்க. பயப்படாதீங்க, கண்டிப்பாக ரிசீவ் ஆகிருக்கும். அதன் பிறகு இன்கம்ப்ளீட் கவர் இன்ஃபர்மேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் சார் நான் அப்ளிகேஷனில் ஆல் இண்டியா கோட்டாவா அப்ளிகேஷன் ஃபார் மேனேஜ்மெண்ட் சீட்ஸா, சரண்டர் சீட்ஸா, கவர்மெண்ட் சீட்ஸா, ஆல் இண்டியா சீட்ஸான்னு எழுதாம விட்டுட்டேன் சார், நான் அதனாலேயே இன்னொரு அப்ளிகேஷன்ஸ் போடுற மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லா அப்ளிகேஷன்ஸையும் பிரித்து உள்ள அவங்க ஜீன்றது போட்டிருக்காங்களா, ஏன்றது போட்டிருக்காங்களா, எம்ன்றது போட்டிருக்காங்களா,
ரீவெரிஃபை பண்ணி அந்த அப்ளிகேஷன்ஸை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அப்டேட். சம்டைம்ஸ் நீங்கள் டபுள் அப்ளிகேஷன் போட்டிருந்தா ஏஆர் நம்பர் 2க்குமே போடுவாங்க. ஃபைனலாக எது கவுன்சிலிங் பீப்புளுக்கு உள்ளே வராங்களோ, ஐ மீன் 2வது அப்ளிகேஷனும் அது எலிஜிபிள் அப்ளிகேஷனாக இருந்தால் எல்லா டாக்குமெண்ட்டும் இருந்துருந்துச்சு அப்படின்னா, சம்டைம்ஸ் டூப்ளிகேட் எஸ்பி ஒரு கலெக்ட் 2 இதை வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒன்று அதை செக் பண்ணிவிட்டு ஒன்றை மட்டும் அப்ளிகேஷனுக்காக எடுத்துப்பாங்க. பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, சார் சென்னை அதான் சொன்னேன், சென்னையிலேருந்து நம்மளுடைய மருத்துவர்கள், சீனியர் மருத்துவர்கள்ட்ட விசாரிக்கிறப்போ, ஸோ கரெக்டாக இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கான ஆக்ஷன்ஸை வந்து எடுப்பாங்க. அதர்வைஸ் இப்போதைக்கு ப்ராப்ளம் இருக்காது, பயப்பட வேண்டாம் அப்படின்றத ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ இதுதாங்க. ஸோ அதனால் ஸ்க்ரூட்டினிங் ப்ராசஸ் சென்னையில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ ஏஆர் நம்பர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஆர் நம்பர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு அப்ளிகேஷனும் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு, ஓப்பன் பண்ணுற அந்த இதுக்கு அவங்க ஒரு சீரியல் நம்பர் வச்சுருப்பாங்க. அந்த சீரியல் நம்பர் ஆர்டர் படி ஓப்பனிங் ஆர்டரில் அதுக்கு என்னென்ன நம்பர் கொடுக்கணுமோ அரைவல் நம்பரை வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ஏஆர் நம்பருக்கான ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதில் ஏஆர் நம்பர் வச்சு நான் ரேங்க் அதெல்லாம் முடிவு பண்ண முடியாது. ஏஆர் நம்பர் போட்ட பிறகு தான் இந்த ஏஆர் நம்பருக்கு இந்த கம்யூனிட்டி இந்த ரேங்க்கில் இவங்க வருவாங்க அப்படின்றத செக்ரிகேட் பண்ணுவாங்க. ஏஆர் நம்பர் இஸ் த பேஸ் நம்பர். அதிலிருந்து தான் உங்களுக்கு சப்கோட் வச்சு பிரிப்பாங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு பார்ட்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை இப்போ போட்டு குழப்ப வேண்டாம். அதன் பிறகு ஸோ இது எப்போ சார் எங்களுக்கு ஏஆர் நம்பர் வரும்? ஏஆர் நம்பர் போடுறாங்கன்னு சொல்லிட்டீங்க, எப்போ வரும்னு கேட்டால், ஏஆர் நம்பரில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஏஆர் நம்பர் எப்போவுமே இந்த கரண்ட் ஸ்டேட்டில் விட மாட்டாங்க. இது எப்போ விடுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டா ஏஐசிசிசி நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆக போகுது. சரியா? இன்றைக்கி ஏஐசிசியோட அப்டேட் சொல்லிடுறேன். ஏஐசிசியில் என்சிஐஎஸ்எம்னு சொல்லக்கூடிய நேஷனல் கமிஷன்ஸ் ஆஃப் இந்தியன் மெடிசன் வந்து உள்ள இன்ஸ்டியூஷன் லிஸ்ட் வந்து உள்ளே என்டர் ஆகிடுச்சு. அந்த இன்ஸ்டியூஷன் லிஸ்ட்டில் ஏதாவது ஃபால்ஸ் நம்பரிங்ஸ் எதுவும் இருக்கா, சீட்ஸில் எதுவும் வேரியேஷன்ஸ் இருக்கா அப்படின்றத இன்றைக்கி ஆஃப்டர்நூன் செக் பண்ணிவிட்ட அப்டேட்டும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே ப்ராசஸ் வந்து கரெக்டாக தான் போயிருக்கு. இட்ஸ் இன் அ குட் ப்ராசஸ். சரியா? ஸோ இப்போதைக்கு ஏஐசிசிசி கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு அதில் எத்தனை பேர் சீட் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு, அதன் பிறகு இன்கேஸ் சம்டைம் கவர்மெண்ட் காலேஜில் ஏதோ ஒரு சீட் வந்து ஏஐசிசிசி மூலிமா ஃபில் ஆகலை அப்படின்றப்போ அந்த ஒரு சீட்டும் ஸ்டேட்டுக்கு சரண்டர் செய்யப்பட்டு, அதன் பிறகு ஸ்டேட் வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு ஏஐசிசிக்கு முடிகிற அந்த தருவாயில் உங்களுக்கு வந்துட்டு ஏஆர் நம்பர் ரேங்க் லிஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன் பிறகு என்னென்னா ஏஐசிசியோட அந்த கேட்டகரி அங்கே யார் யார் எடுத்திருக்கா அந்த லிஸ்ட்லேயும் வைத்து, அதன் பிறகு அதில் ஏதாவது வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா அந்த வேக்கன்சி லிஸ்ட்டையும் இங்கே அனுப்பி விட்டுட்டு இங்கே உள்ள கோட்டாவில் ஜாயின் பண்ணி திரும்பவும் இங்கே கவுன்சிலிங் நடக்கும். அப்போது இப்போதைக்கு தெளிவு என்னென்னா, ஏஐசிசி முடியக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு அடுத்த அப்டேட் என்பது ஸ்டேட் கவுன்சிலிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் சென்னையிலேருந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் தேவையில்லாமல் பதட்டப்படாதீங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதன் பிறகு இந்த ப்ராப்ளம்ஸ் எதுக்காக வந்தது அப்படின்றத யோசிங்க. இதுக்கு மேலே ஃப்யூச்சரில் பிஜிலையோ வேறு என்ன காரணத்தினால அப்ளிகேஷன்ஸ் போட்டாலும் இதை எதுக்காக இப்படி ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றத முன்னாடி எழுதி வச்சு பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு எனக்கு புரியுது, நீங்கள் ஃபஸ்ட் இப்போ தான் வந்து 12th முடிச்சுட்டு வர்றதுனால இந்த காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றத என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ அதனால் ஃப்யூச்சர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை நம்ம பேசினாலும் அதுக்குள்ளே சொல்யூஷன்ஸை ப்ராப்பராக நம்ம தெரிஞ்சுட்டு போகிறது தான் சித்தா ஸ்காலர் சேனலாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நான் கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியராக நான் கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இந்த இடத்துல நான் சொல்லப்படுறேன். இன்னைக்கு கூட ஒரு மெசேஜ் பார்த்தேன், சார் யூ ஆர் அண்ட் பிக்கஸ்ட் டியூட்டர் ஃபார் மீ இன் த ஃபீல்ட் ஆஃப் ஆயுஷ். ஸோ டெஃபினட்டாக உங்களை என்றைக்குமே மறக்க மாட்டேன் அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற இந்த மோட்டிவேஷன்ஸ் அண்டு நான் கொடுக்குற மோட்டிவேஷன்ஸ் உங்களுக்கு உண்மையிலே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக அந்த பெனிஃபிட்டோட விஷயத்தை ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். அதை நானும் பார்த்து சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் அதையும் எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. அண்ட் ஏதாவது கால் சென்னையிலேருந்து வருதுன்னா டெஃபினட்டாக அட்டன் பண்ண மிஸ் பண்ணிட வேண்டாம். அண்ட் அன்டில் தென் வேறு ஏதாவது அடுத்து ஏஐசிசி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு அடுத்தடுத்த வீடியோவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.